கேரள சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது. மொத்தமுள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணி 101 இடங்களில் வென்றுள்ளது. இதில் காங்கிரஸ் மட்டும் 63 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. எதிர்த்தரப்பில் இடதுசாரி கூட்டணி 35 இடங்களையே பிடித்துள்ளது. இதில் மார்க்சிஸ்ட் கட்சி மட்டும் 25 இடங்களில் வென்றுள்ளது. முதல்வர் பினராயி விஜயன் தர்மடம் தொகுதியில் வெற்றி பெற்றார். காங்கிரசின் முதல்வர் வேட்பாளர்களில் ஒருவராக பார்க்கப்பட்ட சதீசன் பரவூர் தொகுதியில் வெற்றி பெற்றார். கேரள சட்டமன்ற தேர்தலில் ஆளும் இடதுசாரி கூட்டணி மோசமான தோல்வியை தழுவியுள்ளது. கேரள அமைச்சரவையிலிருந்து 21 அமைச்சர்களில் 13 பேர் தோல்வியடைந்துள்ளனர். முதல்வர் பினராயி விஜயன், அவரது மருமகனும் அமைச்சருமான முகமது ரியாஸ் உள்ளிட்ட சிலர் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளனர். சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ், கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி, தேவசம் துறை அமைச்சர் VN வாசவன் உள்ளிட்ட பலர் தோல்வியடைந்தனர். 2001ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து வெற்றி பெற்று வந்த போக்குவரத்து துறை அமைச்சர் கணேஷ்குமார் முதன்முறையாக தோல்வியடைந்தார். கேரளத்தில் இடதுசாரிகளின் 10 ஆண்டுகால ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது. இதன் மூலம் இந்தியாவில் கம்யூனிச கட்சி எந்த மாநிலத்திலும் ஆட்சியில் இல்லை என்ற நிலையும் ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஆட்சி கட்டில் ஏறவுள்ளது. கடந்த 2011 தேர்தலில் வென்ற இடதுசாரிகள் 2016லும் வெற்றி வென்று வியக்க வைத்தனர். கேரளாவில் நெடுங்காலத்திற்கு பிறகு தொடர்ந்து 2 வெற்றிகளை பெற்றது இதுவே முதல் முறையாகும். ஆனால் 2026இல் இடதுசாரிகளின் வெற்றி நடை முடிவுக்கு வந்துள்ளது. தென்னிந்தியாவில் கர்நாடகா, தெலுங்கானாவிற்கு பிறகு கேரளத்திலும் காங்கிரஸ் ஆட்சி அமைகிறது. கேரளத்தில் பாஜக 3 தொகுதிகளில் வென்றுள்ளது. அம்மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் சிறப்பான செயல்பாடு இதுவே ஆகும். 2016 தேர்தலில் ஒரு தொகுதியில் வென்று கேரளத்தில் தனது கணக்கை தொடங்கிய பாஜக 2021இல் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. இந்நிலையில் 2026 தேர்தலில் பாஜக 3 தொகுதிகளில் வென்றுள்ளது. அக்கட்சியின் மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் உட்பட 3 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். இத்தேர்தலில் பாஜக 98 இடங்களிலும் அதன் கூட்டணி கட்சிகள் 43 இடங்களிலும் போட்டியிட்டன. மேற்கு வங்க அரசியல் மீண்டும் ஒரு பெரும் திருப்பத்தை கண்டுள்ளது. காங்கிரஸ், இடதுசாரிகள், திரிணாமுல் காங்கிரஸ் ஆகிய 3 கட்சிகள் மட்டுமே கடந்த 80 ஆண்டுகளாக ஆதிக்கம் செலுத்தி வந்த மேற்கு வங்காளத்தில் பாஜக முதன்முதலாக முத்திரை பதித்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 2011, 2016, 2021 என தொடர்ந்து 3 தேர்தல்களில் வெற்றி வாகை சூடிய நிலையில் தற்போது அதன் வெற்றி நடை முடிவுக்கு வந்துள்ளது. மேற்கு வங்கத்தில் பாஜக வென்றதை அடுத்து அக்கட்சி நேரடியாக ஆளும் மாநிலங்களின் எண்ணிக்கை 14ஆக உயர்ந்துள்ளது. பாஜக கூட்டணி கட்சிகள் 7 மாநிலங்களில் ஆட்சி புரிந்து வருகின்றன. அசாம் மாநிலத்தில் பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. மொத்தமுள்ள 126 தொகுதிகளில் ஆட்சி அமைக்க தேவையான 64 இடங்களுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றுள்ளது. முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா ஜலுக்வாரி தொகுதியில் 89,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். காங்கிரசின் முதல்வர் வேட்பாளராக கருதப்பட்ட கௌரவ் கோகோய் ஜோர்ஹட் தொகுதியில் 23,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். தேர்தலுக்கு முன்னதாக காங்கிரசிலிருந்து பாஜகவில் இணைந்த பூபன் போரா, பிரத்யுத் ஆகியோரும் வெற்றி பெற்றுள்ளனர்.